சரி, வேத வசனத்துக்குள்ளாக நாம் போக பிரயாசப்படுவோம். ஒரு ஒரு மீன் ஒன்று உண்டு இருக்கிறது. அதுக்கு பேர் என்னன்னா மவுத் ப்ரீடர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மீனுக்கு பழக்கம் என்ன என்று சொன்னால், தன்னுடைய முட்டைகளை எல்லாம் என்ன பண்ணும், தன்னுடைய வாயில் அது வச்சுக்கும். அது வாயிலே வச்சுக்கிட்டே இருக்கும். அது அதில் தான் வளரும். அது வாய்க்குள்ளே தான் வளருது. அது முட்டை பொரிச்சதுக்கு அப்புறமேல அந்த மீன்களும் நீந்திர வரையில் அது என்ன பண்ணுங்க, அது வாய்க்குள்ளேயே தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் திறக்கும், அப்புறம் மூடிக்கிட்டு அதுக்குள்ளேயே தான் வளர்க்கும். அது எவ்வளோ சிரமப்படுங்க. கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு மேலாகும். ஒரு முட்டை குஞ்சு பொரிப்பதற்கு 2 வாரங்களுக்கு மேலாகும். இந்த 2 வாரங்களாக என்ன பண்ணுங்க, வாயை எவ்வளோ கஷ்டப்படும் நினைக்கிறீங்க. ஏங்க, நாங்களும் கர்ப்பமான பெண்கள் எல்லாம் இருக்கேன். அது வாயே பேச மாட்டேங்குது, வாயை திறக்க முடியல. நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, நிறைய கண்டிஷன்லாம் இருக்குது. ஆனால் என்ன சொல்லுவாங்க, எப்பா என்னென்ன விருப்பமாக இருக்க எல்லாத்தையும் சாப்பிட சொல்லுப்பாம்பாங்க. அங்கே அது கூட வெளி இல்லை, எதுவுமே சாப்பிட முடியாது. வாயை மூடிட்டு பேசாமல் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்படி அந்த மீன் தன்னுடைய முட்டைகளை பாதுகாத்து அந்த குஞ்சு வெளியே வரும்போது கூட அது நீந்தும் வரையிலும் அது தன் வாய்க்குள்ளே வைத்து பாதுகாக்கிறது என்று சொன்னால், அந்த குஞ்சுகளின் மேலே அதனுடைய அன்பு எவ்வளவா இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யணுங்க, நாம் புரிந்திருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு வசனம் சொல்கிறது, தாய் தன் பாலகனை மறந்தாலும் இப்போது அந்த தாயை காட்டிலும் ஆண்டவருடைய அன்பு மேலாக இருக்கிறது. அந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்கிறோமா அப்படிங்கிறதான் ஒரு சிக்கலான ஒரு காரியம். நம்ம மேலே ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த அன்பை, அது ஒரு வேதத்தில் சொல்லுகிறது, எபிரேய காரியங்களில் அகபே என்று சொல்லக்கூடிய ஒரு அளவு, அது அந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும்தான். தேவன் நம்ம மேல் செலுத்தக்கூடிய அந்த அன்புக்கு அகபே என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதில் மட்டும்தான் பயன்படுத்தாலும் வேறு எதுக்குமே பயன்படுத்தலை. அப்படி ஒரு நேசத்தை நம்ம மேலே என்ன செய்திருக்கிறார், ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு மீனானது தன்னுடைய குஞ்சுகளுக்காக சில வாரங்கள் வரையிலும் தன்னுடைய வாயை திறக்காமல் பட்டினியோடு இருந்து அதை எப்படி பாதுகாத்து அதை வளர செய்ய வைக்கிறதோ, அதை காட்டிலும் மேலாக தேவன் நம்மளை என்ன செய்கிறாருங்க, அன்பு செலுத்தி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அதனுடைய விளைவு நம்ம எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த நாட்களில் நாம் தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். யோவான் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 24 இருந்து 29 வசனங்கள் வரை நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 24 இருந்து 29 வசனங்கள் வரை. அப்பொழுது இயேசு அவருடைய சீஷரும் கண்டு ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கடலின் அக்கறையிலே அவர்கள் கண்டபொழுது, ரபி, நீர் எப்பொழுது இந்த இடத்துல வந்தீர்கள் என்று கேட்டார்கள். இது பார்த்தீங்கன்னா தேடிட்டு வர்றாங்க ஒரு குரூப்பு இல்லைங்களா. அதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவங்கள் சில உண்டு, அதோட ஃபாலோ தான் இந்த காரியம். எங்கே ஆண்டவரே போனீங்க, உங்களை நான் தேடி பார்க்குறோமே. அப்போ எவ்வளவு ஆர்வமாக ஜனங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, தேடி இருக்கிறாங்க இல்லைங்களா. அப்படி தானேங்க. ஆமாம், ரொம்ப ஆர்வமாக இயேசுநாதர் எங்கே இருக்கிறாருங்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக தேடிட்டு இருக்கிறாங்க. வாசிங்க தம்பி தொடர்ந்து. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதத்தை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே என்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை திரும்பி ரிப்பீட் கொடுத்துட்டாரோ அது ரொம்ப முக்கியமானது. ஆமென். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமாயிருங்கள். அப்போ ஒரு காரியத்தை வலியுறுத்தி சொல்கிறார். இந்த இடத்துல என்ன சொல்றாரு, நான் மெய்யாகவே சொல்றேன், என்னை தேடி வந்தது நீ அற்புதத்துக்காக அல்லப்பா, சாப்பாட்டுக்காக தான் என்னை தேடி வந்தேன். ஏன், நல்ல அப்பம் கிடைக்குது, நல்ல திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு என்ன கிடைக்குதுங்க, மீன் கிடைக்குது. மிச்சமே 12 கூடையில் என்ன செய்ய எடுத்தாச்சு. அதுதான் முதல் பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். இந்த சப்ஜெக்டுடைய முதல் பகுதியில் ஆண்டவர் அப்படி அற்புதங்களை செஞ்சதுக்கப்புறம் அவர் வெளியில் வர்றாரு. அப்புறம் அவங்க போட்டில் போகிறாங்க. அதெல்லாம் ஒரு சம்பவங்களை பார்த்ததுக்கப்புறம் திரும்பி அடுத்த வேலை என்ன வேணும், அதை தேடிட்டாங்க இவனும். வாசிங்க தொடர்ந்து 27. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியைகளை நடப்பியுங்கள், அதை மனுஷகுமாரன்
உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படிக்கு நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும்? அவரை அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியா இருக்கிறது. அப்ப என்ன கேட்குறாங்க? நீ அப்பத்தினால தான் வந்த, ஆனா என்ன செய்யறாங்க? நீ போஜனத்துக்காக இல்ல, நித்திய ஜீவனுக்காக தான் நீ என்ன செஞ்சிருக்கிற? அதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவை என்ன செஞ்சிருக்கிறாங்க? அனுப்பி இருக்கிறாரே அப்படின்னு சொன்னா நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது என்ன செய்யறாங்க? அவரை நீங்க என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? ஆண்டவர் வந்தது அப்பத்தை கொடுப்பதற்காக அல்ல. ஆமே. இப்ப நம்ம எதிர்பார்க்கிற காரியம் என்ன? இயேசு கிட்டேருந்து தேவைகளுக்காக மட்டும்தான் இயேசு வைத்திருக்கிறோம். இதை தான் ஆண்டவர் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்க இதுக்கு தாண்டா என்ன தேடிட்டு வரீங்கிறார். ஆமே. ஆனா அதுக்கு வரலங்கிறார் அவரு. ஆமே. அப்ப நீ என்ன சொல்ற? நான் நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்கு வந்தேன்டா. நீ ஆனா நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? என்ன சூப்பர் மார்க்கெட் மாதிரி எதுக்கு எதெல்லாம் தேவையோ அதை கேட்கறதுக்காக என்ன கொண்டு வச்சுட்டு இருக்கீங்க. அப்ப ஆண்டவருடைய எண்ணம் எப்படியா இருக்கும்? இதுதான் ஆண்டவர் கேட்கிறாரு. நான் எதுக்கு வந்தேங்கிறத விட்டுட்டு நீங்க வேற ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்களப்பா. ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னுடைய கிரிகளை நடப்பிக்கிறதே என்ன செய்ய வேண்டியதா இருக்குது? என் மேல வைத்த அன்பா இருக்கிறது. என்னுடைய கிரிகளை நீங்க செய்யுங்க, என் மேல என்னை விசுவாசிக்கிற ஒரு காரியத்தை செய்யுங்க, நான் என்ன சொல்றேனோ அதை செய்யுங்கப்பான்னு சொன்னா அவங்களுக்கு என்ன தேவை? இதை செய்யறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க? புரியுதுங்களா? நீ அப்பத்தை வாங்குறது தான் என்னட்ட வந்திருக்கிற, உன்னுடைய தேவைக்கு தான் என்னட்ட வந்திருக்கிற ஒழிய நான் என்ன சொல்ல விரும்புகிறோனோ அதை ஒரு நாள் நீங்க என்ன செய்யலங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. எதையுமே கேட்க நம்ம என்ன செய்யறோம்னா, ஏதோ ஒரு பெரிய காரியம் நான் செய்யல அப்படிங்கிறதுனால நான் விபச்சாரம் பண்ணலைங்க, நான் சண்டை போடலைங்க, நான் அயோக்கியமானதை செய்யலைங்க, இப்படி சில மாமிசத்தின் கிரிகளை மாத்திரம் நாம் வைத்துக்கொண்டு இதெல்லாம் நான் செய்யாததுனால பர்ஃபெக்ட் நினைக்கிறோம். ஆமே. நீதியான காரியங்களை நாம் செய்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறார், கோபம் கொள்ளக்கூடாதுன்னு சொன்னார். அதான் முதல்ல சொன்னேன், கோபம் கொள்ளக்கூடாதுன்னு சொன்னார். அப்ப நம்ம கோபம் கொள்கிறோமா இல்லையா? அப்ப அது நீதியா? அப்ப அநீதி தானே, அது பாவம் தானே. அந்த பாவத்துக்கு என்னைக்காவது அறிக்கையிட்டு இருக்கிறோமா? இப்ப சபையினுடைய ஒழுங்குமுறை என்ன? 8:30 மணி, அது நீதியா அநீதியா? அப்ப வரலன்னா அப்ப அது பாவமா இல்லையா? அப்ப இதை நம்ம என்ன செய்யல, நம்ம இன்னும் உணரல. அப்ப எது பாவம் என்பதை நாம் உணரல. அதான் நம்ம 8:30 நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அது நீதி, அது ஒரு ஒழுங்கு. அப்ப அந்த ஒழுங்கின்படி நாம நடக்காம இருந்தோம்னா அந்த ஒழுங்கற்ற காரியங்கள் என்ன பேருங்க? அதுக்கு பேரு அநீதி, அதுக்கு பேர் பாவம். அநீதி எல்லாம் பாவம் தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில எது நீதி என்பதை நாம் என்ன செய்யணுங்க? சரியாக புரிந்திருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நமக்கு என்ன செய்யறங்க? வந்து சேருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம நினைக்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டா பெரிய கொடூரமான பாவங்கள்லாம் உலகத்தில் செய்யறாங்க. நான் தண்ணியெல்லாம் அடிக்கிறது இல்லைங்க, ரொம்ப பெரிய காரியம் அது. தண்ணி அடிக்காத சாதாரண ஆளே இருக்கிறாங்க. எல்லா மதத்தினர்லையும் தண்ணி அடிக்காதவங்க என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. சிகரெட் பிடிக்காதவங்க இருக்கிறாங்க, அக்கிரமம் செய்யாதவங்க இருக்கிறாங்க, இரக்கம் பெறுகிறவங்க இருக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் பெரிய காரியம் அல்ல. ஆனால் தேவனுக்கு ஏற்ற ஒரு காரியம் இருக்கு பார்த்தீங்களா, அதை நாம் செய்கிறோமா? அதுதான் நீதியான ஒரு காரியம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஆண்டவருடைய நோக்கம் என்ன? நாம் ஆண்டவரை எதிர்பார்க்குறோன்னா அப்பத்துக்காக தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு சுகம் வேணும், எனக்கு இது வேணும், அது வேணும், இதெல்லாம் கொடுப்பியா, அதெல்லாம் கொடுப்பியா, அதுக்காகவே என்ன செய்கிறாங்க? தேடுறோம், காபி கட்டுறோம், உபவாசம் இருக்கிறோம், எல்லாம் பண்ணி எல்லாம் என்ன பண்ணாங்க? ஆண்டவர் இது எப்படியாவது கொடுத்துருமா, ஆண்டவரே உனக்கு அதை கொடுத்துறேன், இதை எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பர்பஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய நோக்கம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அது நம்ம முதல்ல என்ன செஞ்சுருக்கணும், நம்ம தெரிஞ்சிருக்கணும். 1 தீமோத்தேயு எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம். ஆண்டவருடைய நோக்கம் என்னங்க? பாவிகளை ரட்சிக்க
கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்கள் பிரதான பாவி நான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், பாவிகளை ரட்சிப்பதற்காகவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இதுதாங்க ஆண்டவருடைய நோக்கம் இல்லைங்களா? எல்லா ஜனத்திற்கும் பாவத்தை நீக்கிற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கார், பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை ஆமாம் உலகத்துக்கு சொன்னாங்க. அப்படிதானே வந்து சொன்னாங்க. ஆமென். பாவத்தை நீக்கிறவர் பிறந்திருக்கிறார், மெஸ்ஸியா ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்கிற ஒரு செய்தி தான் வந்தது. ஆனால் அவங்க யாருமே என்ன சொல்லலைங்க, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்காக ஒருத்தர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி தேவதூதன் என்ன செய்யல, சொல்லல. அவர் என்ன சொன்னாரே, ரட்சகர் பிறந்திருக்கிறார், உங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக அவர் பிறந்திருக்கிறார். அப்ப அவர் என்ன பண்ணணுங்க, நம்ம பயன்படுத்திக்கணும். எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தணும். நம்ம அது இல்லாமல் வேற மாதிரி நம்ம என்ன செய்யறாங்க, பயன்படுத்த விரும்புகிறோம், ஆனால் அது பயனற்று போகிறது. ஆமே, நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், அது பயனுள்ளதா பயனில்லதையான்னு தெரியல. நம்ம தவறாக கேட்கறதுனால நடக்க மாட்டேங்குது, அது பயனற்றதாக இருக்கிறது. ஆனால் தேவன் என்ன நோக்கத்தில் இருக்கிறாரோ அதை கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்வாருங்க, ஆண்டவரை நான் இன்னைக்கு பாவம் பண்ணிட்டேன், ஆண்டவர் என்ன மன்னிங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வாருங்க, நான் அதுக்கு தான்ப்பா வந்தேங்க, உன்னை மன்னிச்சிடறேன் பாம்பாரு. ஆனால் அதை விட்டுட்டு எனக்கு என்ன செய்யுங்க, வேற உன்னை கேட்டுக்கிட்டு இருந்தா உனக்கு இப்போ கொடுக்க மாட்டேன், அப்புறம் கொடுக்குறேன்னு சொன்னால் நம்ம என்ன மாட்டோம், புடிவாத பிடிச்சி எனக்கு நீங்கள் தான் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். நடக்க மாட்டேங்குது. காரணம் அது அவருடைய சித்தம் அல்ல. ஆமென். அவர் எதற்காக வந்தாரோ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார ஒழிய வேற எதுக்கும் அவர் என்ன செய்யலைங்க, முக்கியம் கொடுப்பதை என்ன செய்ய மாட்டாருங்க, அவர் மாட்டார். ஐயா வந்தப்பெல்லாம் குருடர்கள்லாம் பார்வை அடைஞ்சாங்க, மரித்தவர்கள் பிழைத்தார்கள் இல்லைங்களா, பிசாசுகளை துரத்தினார் அப்படின்னு சொன்னால் அது வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக அந்த காரியங்களை செய்தார். ரெண்டாவது, அவர் தேவகுமாரன் என்பதற்கான சில காரியங்களை செய்யும்படியாக அந்த காரியங்களை செய்தார். அதனால் அதுக்காகவே வந்துட்டார்னு சொல்லி நம்ம நினைக்கிறது ஒரு தவறான காரியம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 9:13. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு. இப்ப என்ன சொன்னாருங்க இயேசுநாதர், என்ன சொல்றாருங்க? இல்ல அந்த வசனத்தை முழுசா வாசிங்க. இல்லம்மா, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து. அப்ப இந்த பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்ன அர்த்தம், வந்து எங்க எப்படி புரியுது? இல்ல இந்த பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். தாவீது சொன்னா என்ன சொன்னாருங்க, பலியை நீ விரும்புகிறது இல்ல, விரும்பினால் செலுத்துவேன். ஆமென் சொன்னாரே இல்லையாங்க. இப்ப இந்த இடத்துல அந்த என்ன பண்ணாங்க, கோட்டேஷன் வருது. என்ன சொல்றாங்க, நீ பலியை அல்ல இரக்கத்தையே என்ன செய்யறேன். இதை தான் ஆண்டவர் சொல்றாரு. அவன் சொன்னதையே திரும்பி சொல்றாரு ஆண்டவர். பலியை இல்லப்பா, நான் இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று, தாவீது சொன்ன கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். அப்ப இயேசுநாதர் எதுக்கு வந்தாருங்க? ஆனா நாம என்ன பண்றாங்க, அவன் பாவின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிடுறாங்க, வசனத்தையே கொண்டு போக மாட்டேங்கிறோம். ஆமே, அவர் வந்ததனுடைய நோக்கம் பாவிகளை ரட்சிக்க. நம்மள்கிட்ட பாவிகள் இருக்காங்களா நம்ம ஊர்ல? எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் இருக்கிறோம். அதுலயும் நம்ம என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் புத்திசாலித்தனமா என்ன பண்ணிட்டோம், கர்த்தருடைய கிருபையால ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை நம்ம என்ன செஞ்சிருக்காங்க, பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னும் வெளியில என்ன பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்காக தான் யார் வந்தது? அப்ப அவங்களுக்கு இயேசுநாதரை கொண்டு போய் சேர்க்கிற வேலை யாரு? அதுதான் செய்யல. அவங்களுக்கு தான் தேவையானவர் இருக்கிறாங்க, நீதிமான்களை அல்ல. இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கவங்கள இயேசுநாதர் நல்லா தெரியும். நமக்கான ஆண்டவர் அல்ல, நம்மை அல்லாதபடிக்கு, நம்மை அறியாதபடிக்கு, இயேசுனுடைய பாவ மன்னிப்பை தெரியாத ஜனங்களுக்கு தேவை யாரா இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அப்ப அவருக்கு கொண்டு போய் நம்ம இயேசு கிறிஸ்துவை கொடுக்கிறது தான் நம்முடைய. அதை செய்யலைன்னா
நீதி இல்லை. கரெக்ட், அநீதி. புரியுதுங்களா? நம்ம எந்தெந்த இடத்துல நீதி, நம்ம என்ன நினைக்கிறோம்னா பெரிய காரியத்தை நினைக்கிறோம். இல்லைங்க, ஆண்டவர் சொன்ன கருத்துக்கள்லேருந்து கொஞ்சம் மாறினாலும் அது நீதி இல்லாத காரியமாக இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக. பாருங்க, இவர் என்ன சொல்றாங்க? நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து. யார் அன்பு கூர்ந்தா? இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி என்ன செய்யறாரு? நம்மளை கழுவி எங்க கொண்டு நிறுத்துறாங்க? பிதாவுக்கு முன்னாடி. எப்படி நிறுத்துறாருங்க? ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும். ஏன் இந்த ராஜாக்கள் ஆசாரியர்கள்? என்ன சொன்னீங்க? மெல்கிசேதேக், கரெக்ட். ஏன் ராஜாக்களும் ஆசாரியர்களும் என்ன அர்த்தம்? ராஜாக்கள் ஆசாரியர்கள் என்ன வித்தியாசம் அதுல? யூதா கோத்திரத்தில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? ராஜாக்கள் வர முடியும். லேவியர் கோத்திரத்தில் மட்டும்தான் ஆசாரியர் வரணும். வேற எந்த கோத்திரத்திலையும் மாற முடியாது. ஆனால் நம்மளை என்ன பண்ணியிருக்காருங்க? ராஜாவும் மாற்றிருக்கிறாரு, ஆசாரியாவும் மாற்றிருக்கிறாரு. இந்த வேதத்தில் நம்ம பார்க்குற ஒரு சில இடங்களில் ராஜாக்களும் ஆசாரியமாக இருந்த யாருங்க? மெல்கிசேதேக் என்கிற சாலோமின் ராஜா என்ன பண்ணாங்க? மெல்கிசேதேக் இருக்கிறவன் ராஜாவும் ஆசாரியருமாக அவன் இருந்திருக்கிறான். அடுத்த ஒருத்தர் இயேசு கிறிஸ்து. அவர் இப்போ நம்மளை என்ன மாற்றிட்டாருங்க? நம்மளையும் அப்படியே மாற்றிட்டாரு. தம்மை போல அவரை மாற்றினார். ஹல்லேலூயா. அதுக்கு தாங்க ஏசுனார் வந்தார். அவரை போல மாற்றுறதுக்கு, அவருடைய சாயலை போல மாற்றுறதுக்கு. நம்ம சபைக்கு எது இருக்கோம்னா அவருடைய சாயலாக உருமாறுறதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறாங்க? நம்ம போயிட்டு இருக்கிறோம். இந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அலங்காரம் பண்ணுவாங்க. எத்தனை நாளுங்க பண்ணுவாங்க? எத்தனை நாளுமா? பியூட்டிஷியன் நல்ல உள்ள இருக்கு. எத்தனை நாளுங்க? ஒரே நாள் இல்லையா? எத்தனை நாள் சொல்லுங்க. ஒன்றும் சரியான காரணம் இல்லையா? 1 வீக்கு. 1 வீக் என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்க? ஆமாம், மெருகு ஏற்றி கொண்டு போய் கடைசியில் என்ன பண்ணுவாங்க? பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க இல்லைங்களா? அதுக்கே இவ்வளோ நாள் ஆகுது. நம்ம சபைக்கு எதுக்கு வர்றாங்க? நம்மளே மெருகேற்றுறதுக்காக வர்றோம். நம்ம இன்னமும் போனோன்னு கலத்திக்கிட்டே இருந்தோம்னா எப்படி இருப்பாங்க? இன்னும் சாயல் ஆக மாட்டேங்கிறோம். எப்போ சாயல் ஆகும்? அவங்க 4 நாளுக்குள்ளே சாயல் ஆயிடுச்சு. ஒரு வாரத்திலே சாயல் என்ன செஞ்சிச்சிங்க? மாறி போயிடுச்சு இல்லைங்களா? ஆனால் நம்ம சாயல் என்ன பண்ணுதுங்க? அப்படியே ஆண்டவர் மாதிரி என்ன பண்ணுவோம்? நேற்றும் இன்றும் என்றும். ஆமாம், நாங்கள் அது மாதிரியே இருக்கிறோங்க. மாறாதவங்கள அப்படி கிடையாது. தேவ சாயலாய் மாறும்படியாக தான் சபையில் வருகிறோமே ஒழிய அந்த மாற்றங்கள் இல்லை என்று சொன்னால், நம்ம இடத்துல வளர்ச்சி இல்லை என்று சொன்னால், நாம் தேவனிடத்தில் இன்னும் பரிபூர்ணமாக இல்லை. அல்லேலூயா. அது என்ன சொல்கிறாங்க? இது எதுக்குங்க அந்த பரிபூர்ணத்தை கொண்டு வர்றாங்கன்னு சொன்னால், எதுக்கு அப்போ நம்மளை புதுப்பிக்கிறாங்க? அவருடைய சாயலாக எதுக்கு மாற்றுறாங்கன்னா, உங்களை கொண்டு போய் தேவ சபையில் கொண்டு போய் என்ன செய்யறதுக்காக? நிறுத்துவதற்காக, தேவ சமூகத்தில் நிறுத்துவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் தொடர்ந்து. ராஜாக்கும் அவருடைய மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அப்ப என்ன செய்யறாங்க? தேவனுக்கு முன்பதாக நம்மளை நிறுத்துவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே தானே இருக்கீங்க. அப்போ நான் சொல்லும்போது அதுக்கு மறு உத்தரவு அப்படியே கொடுங்க. வந்தாருன்னா சொல்லுங்க. ஆமாம், எதுக்குங்க வந்தாரு? எதுக்காக வந்தாரு? பாவங்களை நீக்கிறதற்காக வந்து பாவங்களை நீக்கி தேவ சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துறதுக்காக வந்தாரு. ஆனால் நாம் எப்படி அவரை பயன்படுத்துகிறோம்? நீங்கள் கொஞ்சம் மிஸ் ஆனாலும், உங்களுடைய வார்த்தையை விட்டாலும் அதை பிசாசானவன் பொறுக்கிக்கிட்டு போயிடுவான். இல்லை விதை முளைச்சாலும் அது வேறு விடலைன்னா கருகி போயிடும். அது முளைச்சாலும் நெருக்கங்கள் வந்தால் அது என்ன பண்ணுங்க? வீணாயிரும். நல்ல நிலத்திலே விளைந்த விதை மாத்திரமே 30, 60, 100 பலன் கொடுக்கும். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாய் நாம் மாற்றம் வேண்டுமானால் தேவ சபையில தேவ சாயலாய் நாம் மாறும்படிக்கு பாவங்களை தேவன் கழுவி நம்மளை தேவ சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அவர் தாங்க கொண்டு போய் நிறுத்த போறாரு. எந்த பாஸ்டரும் கொண்டு போய் நிறுத்த முடியாது. ஆமென். எந்த சபையும் கொண்டு போய் என்ன செய்ய முடியாது, நிறுத்த முடியாது. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்முடைய பாவங்களை கழுவ முடியும். அவர் ஒருவர் மாத்திரம்தான் அவருடைய சாயலை நமக்குள்ளே கொண்டு வர முடியும். அவர் ஒருவர் மாத்திரமே நம்மளை கொண்டு போய் தேவராஜ்யத்தில் நிறுத்த முடியும். ஹல்லேலூயா. வேற யாரும் செய்ய முடியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ பாவத்தை நீக்குவதற்காக இயேசு என்ன பண்ணலங்க, பூமிக்கு வரல. இல்லை, நான் கொஞ்சம் இருக்கட்டும். நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான். பாவத்தை நீக்குவதற்காக இயேசு வரவில்லை. ஏன் நான் சொல்கிறேன் இப்படி, பாவத்தை நீக்குவதற்காக இயேசு வரவில்லை. ஏன் நான் சொல்கிறது சரியா தப்பா? தப்பா ரைட்டாங்க? தப்பு. ஏன் நான் சொல்கிறது ரைட்டுங்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ப்ரோக்ராம் இல்லை. நான் சொல்கிறது புரியுங்களா? ஒரு திட்டம் அல்ல. தேவன் பாவத்தை நீக்குவதற்காக இயேசு என்ன செய்யல, ஒரு திட்டத்துக்காக இங்கே வர சொல்லலை. எதுக்காக வர சொன்னாருங்க? நம்மேல் வைத்த அன்பினாலே அவர் என்ன செய்கிறாங்க, பாவத்தை நீக்கினார். பாவத்தை நீக்குவதற்காக வரல, நம்ம மேலே வச்ச அன்பினால இவன் வீணா போயிடக்கூடாது என்பதற்காக அவர் என்ன செஞ்சாருங்க நம்மளை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களாங்க? பாவத்தை நீக்குவதற்காக இயேசு வரவில்லை, நம்மேல் வைத்த அன்பினாலே மாத்திரம்தான் பாவத்தை நீக்கிறதற்காக என்ன செஞ்சாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அப்படின்னா என்னங்க அதுக்கு பேரு? ஒரு ஆப்ஷன், ஒரு ஒரு விருப்பமான ஒரு காரியம். எனக்கு ஒரு ஆப்ஷன் பாது. நான் எப்படியாவது என் ஜனத்தை நான் கொண்டு வந்தேன். எப்படி? நான் மனுஷனா போயாவது, நான் சிலுவையிலே அரைஞ்சாவது இல்லைங்களா? பாவத்திலிருந்து ஜனங்க விலகி போயிட்டாங்க. ஏதேன் தோட்டத்திலிருந்து விலகி போயாச்சு, ஜனங்களுக்கு விரோதமாக போயாச்சு, சாபங்கள் இந்த பிள்ளைகளுக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும் கொண்டு வர்றாரு கடவுள். என்ன கொண்டு வர்றாரு? நான் எப்படியாவது போய் மனித ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் பிறந்து 30 வருஷம் கழித்து நான் என்ன செய்கிறேன், பிரஸ்தாபப்படுத்தி அவங்களுடைய பாவங்களை நீக்கி சிலுவையில் அரைஞ்சு நான் பாடுபட்டு அவர்களுக்காக உயிர்த்தெழுந்து அவருடைய பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து அவருடைய விடுதலை கொடுக்க போகிறேங்கிற ஒரு ஆப்ஷன். அவருடைய விருப்பம் அது. அவருடைய மன விருப்பத்தினாலே அவர் வந்திருக்கிறாரு. அது ஒரு திட்டம் அல்ல. ஆண்டவருடைய பாவத்தை தீர்க்கிறதுக்காக மட்டுமே அவர் வரவில்லை. அவர் மேல இந்த அந்த அன்பை நம்ம புரிஞ்சிருந்தோம்னா நமக்கு நல்ல வாழ்க்கையில ஆண்டவருக்கு நிச்சயமாக நாம் கீழ்ப்படிவோம். இந்த அன்பை புரிஞ்சுக்கல. எப்படி ஒரு மீன் தன் வாயிலே தன்னுடைய முட்டைகளை சுமந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அது எப்படியாவது அதை பாதுகாக்கணும்னு நினைக்குதோ, அதே போல ஆண்டவர் நம்மளை எப்படியாகிலும் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டும் என்கிற அந்த அன்பின் மிகுதி தான் நம்மளை ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நாம என்னங்க பண்றோம்? அதுக்கு கொஞ்ச நாள் என்ன செஞ்சனுங்க, நம்ம ஒத்துழைக்கணும். ஆண்டவர் என்ன தூக்குறான்னு சொன்னா நான் கையை கொடுத்துறேன்னு சொன்னா நான் என்ன செய்யணுங்க, நானும் கையை கொடுக்கணும். கையை கட்டிட்டு நீயே தூக்கி விட. அவர் ஒரு வாட்டி கூப்பிட, தம்பி கை கொடு தம்பி, கை கொடு தம்பி, கை கொடு தம்பி. கொடுக்க மாட்டேன், மல்லு கட்டினா அறுபாடு போயிடுவார். ஆமே. சரி, எரேமியா எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 6 to 8 வசனங்கள் வரை வாசிக்கலாம். நாம எப்படியா இருக்கிறோம்னு சொல்லி. என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றுகிறதற்கு, மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு. ஆமே, ஆமே. ஏசுநாதர் ஏதாவது அநியாயம் இருக்காங்க? யாரும் சொல்லுங்களேன். ஏசுநாதர் ஏதாவது அநியாயம் இருக்கா? ஒரு அநியாயம் இல்லைல்ல. நல்லவரா? ஏன் அப்புறம் கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம்? ஏங்க கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம்? எல்லாம் தெரியுது இல்லைங்க. நல்ல நம்ம மனுஷன் கெட்டவனா இருக்கானா? நல்லவனா மாத்திரத்தை நம்ம இருந்தாரு. வாசிங்க. என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றுகிறது. அவரை நம்மளை அவரை விட்டு போகணும் அவசியம் இல்லை. நாம வேற ஒரு டைரக்ஷன்ல போயிட்டோம். மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு. நீ இன்னொன்னு தேடி போய் வீணா போறதுக்கு என்ன கிட்ட என்னப்பா அநியாயம் கண்டீங்க? ஆமே, ஆமே. என்னுடைய சமூகத்தை விட்டு நீ வெளியிலே போய்
வேற ஒன்றை பார்த்து நீ சந்தோஷமா இருக்கிற என்கிற ஒரு மாயையான காரியத்திற்காக என்னை விட்டு விலகிறதுல என்ன அநியாயம் பார்த்தீங்க என்னட்ட? இப்போ புரியுதுங்களா? ஆமே, அவர் விட்டு விலகிறதே அநியாயங்கிறாரு. இப்போ என்கிட்ட என்ன பார்த்து அநியாயம் இருக்குது? நான் எவ்வளோ நல்லது செய்கிறேன் உனக்கு, அப்போ ஏன் என்னை விட்டு விலகிறீங்க? வாசிக்கலாம் தொடர்ந்து. செழிப்பான தேசத்தில் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு பாருங்க என்னென்ன சொல்றாரு பாருங்க. நல்ல கனிய நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை யாரும் பார்க்கிறேன். நம்ம போன இடமெல்லாம் எப்படி இருக்குங்க? விடிய மாட்டேங்குது இல்லைங்களா? அப்படிதான் சொல்லுவாங்க, வந்தானாலே விடியாதுராமல். அது மாதிரி என்ன பண்ணுறாரு? நல்ல கனியை கொடுத்து நல்ல ஆசீர்வதித்து எல்லா வகையிலும் நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னால், அவர் ஒரு நல்ல தேசத்தை நம்மகிட்ட கொடுத்தா அது எப்படியா குட்டிச்சோறாக்கிடணும், அதை தீட்டுப்படுத்தணும். ஏன்னு சொன்னால் நமக்குள்ளே இன்னமும் தேவனுடைய அன்பு நிலை பெறாமல் இருக்கிறது. தேவன் நம்ம மேல் வைத்த அந்த அன்பை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். தேவன் நம்ம மேலே எவ்வளோ ரொம்ப ஒரு ஆழ்ந்த அன்பு இருக்குது இல்லைங்களா? தன் ஜீவனையே விடுற அளவுக்கு என்ன செய்கிறாங்க இல்லைங்க? ஆண்டவர் எவ்வளவா உங்களை ஆண்டவர் மக்களை அன்பு கூர்ந்தார்னா இவ்வளவா அன்பு கூர்ந்தார். எவ்வளவு? சிலுவையில் வரலும் மரணம் வரல அன்பு கூர்ந்தார். ரெண்டு பக்கம், இந்த பக்கம் கையில் மைக்கு போயிடும், அதுக்காக கையை விரிச்சு என்ன சொல்கிறாரு? சிலுவை வரலாம் அவர் என்ன செஞ்சாருங்க? நமக்காக தானேங்க அப்படி பண்ணார். நம்ம அப்படி ஒரு சத்துருவோமா? அப்படி ஆண்டவருக்குன்னு நான் அன்பு பாராட்டுகிறேன்னு சொல்லி அப்படியே தான் பண்ணுவோமாங்க? ஆண்டவர் அப்படிலாம் உயிரை விடலாம்னு சொல்லலை. ஏப்பா நான் சொன்னதை மட்டும் கேட்டால் போதும்பாங்கிறாரு. அதுக்கே நமக்கு என்ன செய்யலாங்க? பத்தாக்குறையாக இருக்குது. வாசிங்க. கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும். இங்கே பாருங்க, இது ஒரு சிக்கலும் இருக்குது ஐயா. இது நீயா விட்டுறது மட்டும் இல்லை, இன்னொரு குரூப் இருக்கு, நம்பிக்கை துரோக குரூப்பு. அந்த குரூப் என்ன பண்ணுதுங்க? ஒரு காரியத்தை செய்யுது. அதுதான் வாசிக்கிறோம். வாசிங்க. வேதத்தை போதிக்கிறவர்கள் அறியாமலும் இருந்து. பாருங்க, அதில் என்ன சொல்லியிருக்குங்க? மேய்ப்பர்கள் என்ன செய்கிறாங்க? இல்லைம்மா, நீங்க முதல் வசனத்தை வாசிக்கல. இல்லை, அதுக்கு முன்னாடி கர்த்தர் எங்கே என்று ஆசாரிகள் என்ன செய்யலங்க? சொல்லல. கடவுள் எங்கே இருக்காருன்னு என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? சொல்ல மாட்டேங்க. கடவுள் எங்கே இருக்காருங்க? நான் சொல்லிட்டேன். எங்கே இருக்கிறார்? நமக்குள்ளே இருக்கார். தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் சொல்லிட்டேன். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கலாம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறேன்ட்டு அறியாது இருக்கிறீர்களா? நீங்களே அந்த ஆமாம், ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அதனால நான் தப்பிச்சிட்டேன். ஆமே. அப்போ நான் சொன்னதுனால நான் என்ன ஆசாரியன்? சொல்கிற ஆசாரியன் தான். ரைட்டுதுங்களா? ஆமே. எல்லாருக்கும் தெரியும் தானே வசனம்? ஓகே, என்ன நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சரி, இதில் இருக்கிற வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அதை உங்களை மட்டுமே வெட்டுறதுக்கு என்ன செய்யாது? ஆமாம், தூக்கும்போது என்ன செஞ்சிடும்? அது வெட்டிடும். அதனால தான். சரி, கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமல். வேதத்தை போதிக்கிறவங்க என்ன தெரியல? கர்த்தர் யாருன்னே தெரியல, அவர் எதுக்காக வந்தாருன்னு தெரியல. சபையில் உட்காந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? கர்த்தர் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். அது தெரிஞ்சுதாங்கப்பா உட்காந்து இருக்கிறோம். கர்த்தர் உங்கள் மூலமாக பிசாசுகளை துரத்துவார். ஐயா, அதெல்லாம் தெரிஞ்சுதான் உட்காந்துருக்குறோம். இங்கே என்ன சொல்லணுமோ அங்கே சொல்லுங்க. அப்போ போதிக்கிறவர்கள் என்ன சொல்ல வேண்டியிருக்குது? அதில் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கீங்க? இல்லைம்மா, போதிக்கிறவர்கள். அந்த இடத்துக்கு வாங்க. நீங்கள் டக்கு டக்குன்னு அடுத்ததுக்கு போயிடுறீங்க. போதிக்கிறவர்கள் என்ன சொல்கிறோன்னு போதிக்கலை. போதகம்னா என்னம்மாங்க? போதகம்னா என்ன? போதகம் இங்கிலீஷில் சொல்றீங்க. போதகம் கற்றுக் கொடுத்தல். ஆமென். எதை கற்றுக் கொடுக்கணும்? வேதத்தை கற்றுக் கொடுக்கணும். அப்போ அதை கற்றுக் கொடுக்கும்போது ஒழுங்காக கற்றுக் கொடுக்கணுமா, கற்றுக் கொடுக்கூடாதா? தப்பாக கற்றுக் கொடுக்கக்கூடாது. ஆமே. அது என்ன சொல்லுதோ அதை தான் சொல்லிக் கொடுக்கணும். மனிதனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து எனக்கு என்ன செய்கிறாங்க? வீணாக ஆறாது. என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட என்ன செய்யக்கூடாது? நான் சொல்லக்கூடாது. நம்முடைய டேவிட் பிரகாசமையோட அப்பா யோபு ஞானபிரகாசம் ஐயா முழங்கால் போட்டு தான் என்ன பண்ணுவாருங்க? வேத வசனத்தை வாசிப்பார். ஜெபிப்பதில் வேத வசனத்தை வாசிக்கிறார். பைபிளெல்லாம் வாசிக்கும்போது தான் முழங்கால் போட்டு தான் அவர் கடைசி ஊரில் என்ன செஞ்சாருங்க?
வாசித்தார். அதேமாதிரி பேட்ரிக் ஜோஷுவாங்கிறவர் முழங்கால் படிட்டு தான் எப்போதுமே அவர் என்ன சொல்கிறார், வயசான காலத்தில் ஜோம் பண்ணுவார். என்ன கூப்பிட்டா ரெண்டுமே செய்ய முடியாது. ஆமாம், என்னால் என்ன செய்ய முடியாதுங்க, அது செய்ய முடியாது. அது ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யுதுங்க, அது ஒரு அனுபவம். அப்போ அந்த அனுபவத்தை என்னட்ட என்ன செய்யறாங்க, நீ வாசிக்கும் போதெல்லாம் முழங்கால் போட்டு தான் பைபிள் அந்த உபதேசத்தை கொண்டு வர முடியுமா? புரியுதுங்களா? அது என்னுடைய அனுபவத்தை நான் உபதேசங்களாக கொண்டு வர முடியாது. இதைத்தான் சொல்கிறாங்க, போதகர்கள் என்ன செய்கிறாங்க, என்னை அறியாமல் போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தப்பான ஒரு போதகத்தை. அப்போ என்ன சொன்னோம், வசனத்தை பார்க்கணும். ஒருத்தவங்க போதிக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு தான் பைபிளை வாசிக்கிறீங்கிறது. நீங்கள் ஆமான்னு சொன்னால் தான் ஓகோ நீங்கள் பைபிளை வாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க, அப்படியே கேட்டுட்டு ஏதோ ஒன்று அழகாக இருக்குது அப்படின்ட்டு போயிடும். சாயந்தரம் போயிட்டு பாஸ்டர் என்னங்க பேசினார், இன்னமும் பேசினார், நல்லா இருந்துச்சு, ஆனால் என்னமோ பேசினார், அது இல்லை, புரிஞ்சுருக்கணும். சரி, ரைட். அடுத்து என்ன சொன்னாங்க, மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். அப்படின்னு என்ன அர்த்தங்க, மேய்ப்பர்கள் துரோகம் பண்ணால் என்ன செய்றாங்க, மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவான், புல் உள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் இடையில எங்களை நடத்து கொண்டு போய், அப்படி தானுங்களாங்க. மேய்ப்பர்னா என்ன பண்ணணும், வசனத்தை சொல்லணும், தண்ணி கொடுக்கணும். அதுபடி நடக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், சொல்லுவேன், தண்ணி கொடுக்கணும். முதல்ல அது என்ன பண்ணணும், சாப்பாடெல்லாம் ஒழுங்காக என்ன பண்ணணும், போடணும், தண்ணி கொடுக்கணும். ஆனால் எல்லாத்தையும் செய்யும்போது குடிக்க வரலைன்னா நான் என்ன பண்ணுறது? என்னால் முடிஞ்ச பிரயாசம் நான் படுவேன். வாங்க ப்ரேயர் பண்ணலாம், வாங்க ஒரு நாள் பைபிள் ஸ்டடி எடுக்கலாம், வாங்க உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை கொடுக்கலாம், எல்லாம் என்னால் பண்ண முடியும். ஆனால் ஆடு என்ன பண்ணணுங்க, வரமாட்டேங்குது. ஒரு நல்ல ஒரு காரியத்தை சொல்கிறேன், ஆண்டுடைய சமூகத்தில் வலது பாரிசத்தில் ஒரு ஆடும் இடது பக்கத்தில் ஒரு ஆடும் இருந்துச்சு. என்ன ஆடு, எந்த பக்கம் செம்மறி ஆடு, எந்த பக்கம் வெள்ளாடு? என்னம்மா, வலது பக்கம் செம்மறி ஆடு, இடது பக்கம் வெள்ளாடு. சரி, ரெண்டுமே அவர் பையில் தானே இருந்துச்சு. அப்பயும் வலது பக்கத்தில் இருக்கிறவங்கள மட்டும் பரலோகத்துக்கு கொண்டு போனார். கேட்க மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. வெள்ளாடா இருக்கக்கூடாது, என்னவா தான் இருக்கணும் நம்ம. ஏன் அப்படி இருக்கணும்? செம்மறி ஆடு தனியாக எங்கேயுமே நிற்காது. ஆமாம். ரெண்டாவது, அதுக்கு போஷிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் தேவை. புல்ல இருக்கிற இடத்துல கொண்டு போகணும். எல்லா இடத்துலையும் தண்ணி குடிக்காது. வெள்ளாடு தண்ணியே குடிக்காது, செம்மறி ஆடு குடிக்கும். ஆனால் அதை கொண்டு போய் சரியான இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணாங்க, தண்ணீட்டில் கொண்டு போய் அங்கே விடணும். அது மாதிரி நிறையா கேரக்டர் இருக்கிறது. செம்மறி ஆடுகளுக்கு நிறையா கேரக்டர் நமக்கு நிறையா பார்க்குறோம். அதனுடைய குணங்கள், அதனுடைய தனித்துவமான காரியங்கள்லாம் நிறையா இருக்குது. அதனால தான் சொல்கிறாரு செம்மறி ஆடுகளை போல. அப்போ ஆடு தான், ஆனால் என்ன ஆடாக இருக்குதுங்க, செம்மறி ஆடாக இருக்கணும். அப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த மேய்ப்பர்கள் எல்லாத்தையுமே செய்கிறோம், சாப்பாடு கொடுக்குறோம், தண்ணி கொடுக்குறோம், ஜபம் பண்ணுறோம், பிரசங்கம் பண்ணுறோம், பைபிள் ஸ்டடி நடத்துகிறோம் இல்லைங்களா, திறப்பின் வாசலில் ஜபம் நடத்துகிறோம், உபவாச ஜபம் நடத்துகிறோம். நான் எது நடத்தினாலும் வெள்ளாடா என்ன செய்யக்கூடாதுங்க, போதகம்னா இப்போ தெரியுதா என்னன்னு, கொஞ்சம் கரெக்டாக தான் என்ன செய்யுங்க அது வரும். ஆமே, செம்மறி ஆடாக இருந்தால் சொன்னபடி என்ன பண்ணிடுங்க வந்துடும். அப்போ நான் எதுவாக இருக்கேன், ரெண்டுமே ஆண்டவருக்குள்ளே தான் இருந்துச்சு. வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பக்கமும் ஆடுகளை ஆண்டவர் சேர்த்தார். ஆனால் வலது பக்கத்தில் இருக்கிறத மட்டும் தான் கொண்டு போய் சேர்த்தார். ஆமேன். அப்போ கீழ்ப்படுதலை அங்கே கொண்டு போகிறார். அதனால தான் இந்த இடத்துல பார்க்குறோம், அங்கே என்ன செய்கிறாங்க, மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். அப்போ மந்தையை சரியாக மேய்க்காமல் விட்டுட்டாங்க. மந்தையை கைவிடுகிற மேய்ப்பனுக்கு கைவிடக்கூடாது, எப்படியாவது சொல்லி என்ன பண்ணணும், சரி பண்ணணும். ஆனால் அடுத்து வாசிங்க, தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவர்களை பின்பற்றினார்கள். தீர்க்கதரிசிகள் இப்போ என்ன செஞ்சாங்களாம், பாகாலை கொண்டு. ஒரு சிலர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நாங்கள் உங்கள் இடத்துக்கு போனாங்க, அவங்க பைபிள் வச்சு தான் என்ன சொன்னாங்க, சொன்னாங்கங்க. என்ன சொன்னாங்க, வார்த்தையெல்லாம் சொன்னாங்க. ஜோசியம் பைபிளை பார்த்துட்டு என்ன செய்வாங்க, ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து உடனே அந்த வசனத்தை எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் உங்களுக்கு அப்படி கொடுத்துருக்கா. இது ஜோசிய புஸ்தகமே கிடையாது.
இதை எதுக்கு பயன்படுத்தணும்? அதுக்கு தான் பயன்படுத்தணும். அப்போ தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுறாங்க? பாகாலை எடுத்து பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு என்றைக்கோ ஒரு நாளைக்கு தீர்க்க தரிசனம் வந்திருக்கலாம். ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் வரம் எப்பொழுதுமே என்கிட்ட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். எனக்கு ஒரு முறை வந்துருச்சுங்கிறதுக்காக, எனக்கு தீர்க்க தரிசனம் வந்துருச்சு, ஒருத்தர் சொன்னேன், ஒரு தீர்க்க தரிசனம் வந்து நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நான் திரும்ப என்ன செய்யக்கூடாது? நான் எல்லாத்தையும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துக்கிட்டு ஆண்டவரே எனக்கு யோசித்ததெல்லாம் நான் என்ன செய்யக்கூடாது? நான் சொல்லக்கூடாது. நான் புரியுதுங்களா? வேறு அருமையான ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார். ஒரு முறை எனக்கு அந்த மாதிரியான ஒரு தீர்க்க தரிசனம் கிடச்சிது. அவர் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஒரு காரியம் எனக்குள்ளே தீர்க்க தரிசனம் வந்தோன்னு அவர்கிட்ட போய் சொன்னேன், உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகும் போது எங்கே போனால் ஜாக்கிரதையாக போங்கன்னு சொன்னேன். சாயந்தரம் வர்றாரு, அடிபட்டு வர்றாரு. என்னங்கிறேன், நீங்கள் சொன்னது தான் நல்லது, ஆனால் ரொம்ப பெரிய ஆக்சிடெண்ட்டில் மாட்டியிருப்பேன், தவறி கொஞ்சமான ஆக்சிடெண்ட்டில் மாட்டிட்டேன்னாரு. ஆமே. அப்போ எனக்கு என்ன வர இருக்குங்க? தீர்க்க தரிசனம் வரும் இருக்குது இல்லையா? அதுக்கப்புறம் எனக்கு வரவே மாட்டேங்குது. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நான் சொல்கிறது புரியுதுங்களாங்க? அதுக்காக அன்னைக்கு இருந்துச்சு, அதுக்காண்டி நான் தொடர்ந்து எனக்குள்ளே வரும்னு சொல்லிட்டு நான் எதையாச்சும் என்ன செஞ்சிடக்கூடாதுங்க. தப்பான இதுதான் இன்னைக்கு நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர். ஆமே. நல்ல சரியான ஒரு இடத்துல வரணுங்க. இதுதான் மாறி போகிற காரியங்கள். இன்றைக்கி இந்த மாதிரியான ஆட்களை தேடி போகிறதுனால தான் நம்ம என்ன செஞ்சிட்டாங்க? நம்ம வீணாக போயிட்டோம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 59வது அதிகாரம் 1-4 வசனங்கள் வரை வாசிங்க. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை, ரட்சிக்க கர்த்தருடைய கை ஒரு நாளும் குறுகி போகலை, கேட்கக்கூடாதபடிக்கு அவர் செவி மந்தமாகலை, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்போ எது நமக்குலேருந்து விலகுதுங்க? நம்மள்கிட்ட இருக்கிற பாவம் தான். ஆண்டவரை குறை சொல்லாதீங்க. கர்த்தருடைய சரியே இல்லை, என்னை கவனிக்க மாட்டேங்கிறாரு, நான் பொழுதுனிக்கும் சபைக்கு போயிட்டு இருக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதமே வர மாட்டேங்குது. நீங்கள் பொழுதுனிக்கும் வரலாம், 100 நாள் வேணாலும் வந்துட்டு போகலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். இல்லைன்னா என்ன செய்யாதுங்க? வந்து போகிறவர்களாம் என்ன கிடையாதுங்க. ஆமே. நான் வருவேன் போவேன் போக்கும் வரத்துமா இருக்கிறவர்களாம் என்ன செய்ய முடியாதுங்க? ரிஜிஸ்டர் ஆகாது. ஆமே. நான் சொல்ல புரியுதுங்களா? சில ரிஜிஸ்டர்லாம் என்ன ஆகணுங்க? பர்ஃபெக்டாக இருந்தால் ரிஜிஸ்டர் ஆகும். அப்பாயின்மெண்ட்டே கிடையாது. டெம்பரவரியாக இருக்கிறவங்களுக்குலாம் என்ன செய்யாதுங்க? வராது. அதனால் என்ன பண்ணணும்? பர்மனெண்ட்டாக மாறிக்கணும். ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டு இருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை. நம்ம உதடு எப்படி பேசுதுங்க? பொய்யை பேசுது. பொய் பேசுதா பேசலையாங்க? ஐயோ, இந்த செல்லு வந்ததுக்கு போதும் பேசுறது பூரா பொய் தான். நம்ம செல்லு கையில் வச்சுருந்தாலே பொய் நிறைய என்ன செய்வாங்க? ஆமாம், பேசுவோம். இந்த இடத்துல இருக்காங்க, அந்த இடத்துல இருக்கிறாங்க, என்னம்மா அப்படித்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். பொய் பேசிட்டு தான். ஏன் உண்மையை சொல்லிட்டு போனா என்னையா ஒரு 10 நிமிஷம் ஆகும் தானே? பொய் தான். அப்போ கையிலேயே ஒரு ஆயுதத்தை என்ன பண்ணிட்டான் பிசாசானவன்? பொய் பேசுறதுக்கு நம்மகிட்ட கையில் கொடுத்துட்டான். ஏன்? நம்ம என்றைக்குமே தேவசாயில ஆகக்கூடாது. ஆனாலும் ஆண்டவர் அன்பு வச்சு என்ன செஞ்சுருக்காருங்க? அதுக்குள்ளேயும் சில பரிசுத்தமான வார்த்தைகளை பேசுறதுக்கான காரியத்தையும் அதுக்குள்ளே தான் கொண்டு வச்சிருக்காரு. நம்ம அதை தேடணும். சரி, வாசிங்க தொடர்ந்து. நீதியை தேடுகிறதும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறதும் இல்லை, மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கற்பம் தரித்து. அப்போ நம்ம கையில் என்னங்க இருக்குங்க? வேற எதுவுமே கிடையாது. காரணம் நாமே. ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்யாதீங்க? தயவு செய்து குறை சொல்லாதீங்க. ஆண்டவர் எனக்கு செய்யலை, ஆண்டவர் எனக்கு பண்ண மாட்டார், ஆண்டவர் நானும் எவ்வளோ போராடி பார்த்துட்டேன், எனக்கு நடக்க மாட்டேங்குது. இல்லைங்க, ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காருங்க. ஆண்டவர் இது ஏன் எனக்கு கொடுக்கலன்னு சொல்லுங்கள். காரணம் சொல்லுவார். சொல்ல மாட்டாராங்க? சொல்லுவார். ஆனால் இந்த கேட்குற காது நம்மள்கிட்ட என்ன செய்யலைங்க? இல்லை. அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான் 91 சங்கீதம் 15வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அதோட நிறுத்திங்க, போதுமானது. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஆமென். நாம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது அவர் என்ன செய்கிறாங்க? மறு உத்தரவு. அப்படின்னு என்னங்க அர்த்தம்? பதில் கொடுக்கிறவர். மறு உத்தரவுன்னு என்ன சொல்றாங்க? ஆண்டவரே நான் எஸ். ஒரு வீட்டில் போய் கதவை தட்டுறோம், யாருங்க வீட்டில், யாருப்பா? அந்த ஆன்சர் வருதுங்களா? இதுதான்.
இப்போ நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க, ஒரு ரெஸ்பான்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. இது எத்தனை பேர் நம்ம கேட்டிருக்கிறோம்? ஆமே, கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? ரொம்ப நன்றி. நீங்கள் வார்த்தையை கேட்டு பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு காரியத்தை நான் சொல்ல வருமே, எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு ப்ரேயர் மீட்டிங் நான் போகும் பொழுது சில்லறை மாற்றிட்டு போனேன். 50 ரூபா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, 50 ரூபா எத்தனை 100 ரூபாயை மாற்றி 2 50 வச்சு ஒரு 50ஐயும் ஒரு 50 பர்சல் வச்சுட்டு 50 ரூபா போட்டுருவோம், நீ காணிக்கை போட்டுருவோன்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங் போயிட்டுருக்கிறேன். போய் நான் உக்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். போகிற வழியில் பார்த்தா இன்னும் 50 ரூபா போடுற, ஏன் அந்த 100 ரூபாய் ஏன் மாற்றினேன்? அந்த 100 ரூபா போடக்கூடாதா நீ? இல்லைங்களா? அப்போ அங்கே அந்த இடத்துல சாப்பாடு உண்டு, அந்த சாப்பாட்டுக்கே அவங்க செலவு பண்ணுவாங்களே, நீ அந்த காசை கூட கொடுக்க மாட்டியான்னு எனக்கு சொரக்க நாய் போச்சு. 50 ரூபாய்க்கு நைஸாக பைக்கில் வச்சுட்டேன். அந்த 100 ரூபாய் எடுத்து கொண்டு போட்டேன். ஏன்? இந்த சத்தத்தை கேட்டு பழகணும். நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டுட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே மாற மாட்டீங்க, சரியான பாதையில் நடத்துவீங்க. ஆண்டவர் பேசாத ஒரு தெய்வம் அல்ல, பேசுகிறவர். நீங்கள் எந்த சின்ன காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் கொஞ்ச நேரம் என்று சொல்லுங்கன்னுட்டா ஆண்டவர் உணர்வுகளை கொண்டு வருகிறார்கள். ஏதோ அசிரியர் குரல் மாதிரிலாம் நமக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. உள்ளத்திலே ஒரு பெரிய போராட்டத்தை வந்து ஒரு தெளிவான சிந்தையை நம்மகிட்ட கொடுத்துருவார். அதாங்க ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிற காரியம். அல்லேலூயா. இந்த காரியத்தை நம்ம உணர்ந்தோம்னா ஒரு நாளும் ஆண்டவரை விட்டு நம்ம என்ன செய்ய மாட்டோம், விலக மாட்டோம். ஆண்டவரை நல்லா புரிஞ்சுக்குவோம். எதற்காக வந்தார், என்ன ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எப்படி ஆண்டவர்கிட்ட பழகணும், இவர் என்ன எப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுப்பாருங்கிறத அவரோட பேசி பேசி பழகும்போது நமக்கு என்ன செய்வாருங்க, ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் ஒரு முறை இந்த இடத்துல வரும் பொழுது ஒரு ஆள் சர்ச்சில் வந்து நின்று கேட்டார், என்கிட்ட அப்போ கையில் காசு இல்லைங்க போங்கன்னு சொல்லிட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து எனக்கு ரொம்ப உறுத்தலாக வந்துருச்சு. என்ன கேட்டு வரல, அவர் எங்கே வந்து நிற்கிறாருங்க, சர்ச்சில் வந்து கேட்குறேன். அடப்பாவி மனுஷன், என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி எல்லாம் பார்க்குறேன், ஆளை காணுங்க. அதுலேருந்து முடிவு பண்ணேன், இந்த இடத்துல வந்தால் உடனே என்ன செஞ்சிடணுங்க, எதையாவது காசை கொடுத்துணும். அப்போ என்ன பண்ணிட்டேன், எனக்குள்ள ஒரு என்ன செய்யுதுங்க, உணர்வு வருது. அந்த உணர்வு எல்லாருக்கும் வரணுங்கிறேன். அதுதான் ஆண்டவர் பேசுகிற காரியங்கள். நம்ம தவறு செய்யும் பொழுது நம்மளை சுட்டி காட்டுவதற்காக ஆண்டவர் நம்மளோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் நம்ம சத்தம் மட்டும் நமக்கு என்ன செய்யலைங்க, நம்ம கவனிக்காமல் போகிறதுனால தான் தவறான வழிகளில் தடுமாறி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த சத்தம் மட்டும் நமக்கு வச்சு, நான் டெய்லி கேட்குற ஒரே ஒரு காரியம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குற செவி எனக்கு தாங்க ஆண்டவரே. எனக்கு அந்த கேள்வியை நீங்கள் அதை கேட்டு பாருங்கள். அதை கேட்க 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 நம்முடைய வாழ்க்கை செம்மையான பாதைகளாக அமையும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பிரசங்கி எழுதின புஸ்தகம். ஏன் இந்த மாதிரி கீழ்ப்படியாமல் போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. பிரசங்கி 8வது அதிகாரம் 11 12 வசனங்கள் வரை, துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரம் நடவாதபடினாலே மனுபுத்திரனுடைய இருதயம் பொல்லாங்கை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டுள்ளது. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள். நீ 100 வருஷம் வாழ்றது பற்றி பிரச்சனை இல்லை, நீ நீடித்து வாழ்றது பிரச்சனை இல்லை. நீ நல்லா இருக்கணும்னு சொன்னால் தேவனுடைய பார்வைக்கு என்ன செய்யணுங்க, பயந்து இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அதுக்கு காரணம் என்ன, துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரம் நடவாதபடினால் மனுபுத்திரன் இருதயம் பொல்லாங்கை செய்ய அவர்களுக்குள்ளே. அது பைபிள் வசனத்தை எடுத்தீங்களா இல்லையா? நீங்கள் நான் சொல்ல சொல்ல பைபிள் வசனத்தையும் எடுத்துக்கங்க. ஏன்னா நான் சமயத்தில் நிறையா பொய் சொல்லிவிடுவேன். பைபிள் எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிடக்கூடாது. ஆமாம், அது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கணும். நல்லது, சரி, சோத்திரம் உண்டாவதாக. அது எப்படிங்க துர்க்கிரியைக்கு தண்டனை சீக்கிரம் நடக்கணும்? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 10 வாசிங்களேன். உடனே அவள் ஜீவனை விட்டால் உள்ளே வந்து மரித்து போனதை கண்டு அவரை வெளியே எடுத்து கொண்டு போய், இது மாதிரி நடந்தா, இப்படி சபையில் இன்னைக்கு நடந்தால் எப்படிங்க இருக்கும்? யாருமே உட்கார மாட்டாங்களா? யாருமே இருக்க மாட்டாங்களா? ஏம்மா அப்படி சொல்ற? ஏம்மா நம்ம மாத்திரத்துக்கு தான் ஆண்டவர் வந்திருக்கிறாரு. நம்ம யாரும் பரிசுத்த குறைவானவர்கள் இல்லை, நம்ம எல்லாருமே பாவிகள் இல்லை, நம்ம எல்லாருமே பாவம் நினைக்காதீங்க. அந்த இடத்துலேருந்து நம்மளை மாற்றிட்டாரு. நாம் உணர்வு உள்ளவர்களாக இருக்கிறதுனால இங்கே உட்காந்துருக்குறோம். ஆமேன்னு சொல்ல புரியுங்களா? வஞ்சித்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பொய் சொன்னால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார்கிட்ட போய் சொன்னாங்க? பரிசுத்த ஆவியார்ட்ட பொண்ணு. அதை தான் தவறுங்க. புரியுதாம்மா? இப்போ
இப்போ ஆண்டவருக்கு விரோதமாக அவருக்கு தெரிஞ்ச காரியத்தை அதுக்கிட்ட போய் என்ன சொல்கிறார் ஆண்டவர்கிட்ட போய் பொய் சொன்னால் அப்போ என்ன பண்ணிச்சுங்க, பொத்து நூல்னு செத்து போயிட்டான். ஆமே, இதுதான் துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை. இப்படி நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, அப்படியே தொடர்ந்து வாசிங்க. சபையார் எல்லாரும் இவர்களை கேள்விப்பட்ட பொழுது பயந்து போயிட்டான். ஐயோ, இப்போ நீங்கள் சொன்னீங்களம்மா, பயந்து போய் செய்கையினாலே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு இல்லையே இந்த 14 வாசிங்க. இப்போ என்ன நடந்துச்சுங்க, விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். இப்போ ஒரு தண்டனை விழுந்தோன்னு என்ன பண்ணிடுச்சுங்க, எங்க பர்ஃபெக்ட் இருக்குதோ அங்க இடத்துல ஜனங்கள் கூடுவாங்க. ஆமே, எந்த இடத்துல பர்ஃபெக்ட் இருக்காங்க நிச்சயமா கூடுவாங்க. அதுல ஒழுங்கு இருக்குமானால் அந்த இடத்துல ஜனங்கள் தன்னால வந்து என்ன செய்வாங்க, சேருவாங்க. தண்டனை இருந்துச்சு அந்த இடத்துல, பார்த்தாங்க, ஏ அப்பா அந்த இடம் அவ்வளோ பயங்கரமானது, அந்த இடத்துல ஐயா போகணும், ஏன் நான் நல்லா இருக்கணும்ல. புரியுதுங்களா, எனக்கு ஜுரம் அடிக்குது, டாக்டர் சொல்கிற ஊசி போடணும்ல, டாக்டர் ஊசி எல்லாம் போட வேண்டாம், சும்மா ஏதாவது செய்யுங்க, சும்மா என்ன மந்திரிச்சா விட முடியும். அவர் என்ன பண்ணுவாருங்க, ஒரு குத்தி தான் எடுப்பார், ஒரு தண்டனை கொடுத்து தான் வருவார். ஒரு குத்துனா என்ன பண்ணிடுதுங்க, ஜுரம் மாறி போயிடுது இல்லைங்களா. அப்போ தண்டனை என்கிற ஒரு காரியம் ஒரு இடத்துல வருமானால் அந்த இடத்துல என்ன செய்யணும், புதுப்பிக்கிற காரியங்களும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு நாய் சிலை வர வேண்டுமானால் நாய் உருவாக்குறதுக்கான சிற்பி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாய்க்கு தேவையில்லாத வெட்டினாலே நாய் சிலை என்ன செஞ்சுருக்கேன் வந்துடும். நான் சொல்ல புரியுதுங்களா. ஒரு நாய் சிலை செய்யணும்னா நாய் உருவத்தை செதுக்க வேண்டியதில்லை, நாய்க்கு தேவையில்லாத பகுதி எடுத்தாலும் என்ன வந்துருங்க. புரியுதுங்களா, புரிஞ்ச மாதிரி இருக்கா, புரியலையா? ரெண்டும் ஒன்று தான், ஆனால் சொல்கிற விதம் வித்தியாசமாக இருக்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் நாய்க்கான ஒரு உருவத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாய்க்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதை எடுத்து விட்டீர்களால் நாய் உருவம் வந்துவிடும். ஆகவே நமக்குள்ளாக பரிசுத்தம் என்பதை நாம் இதுக்காக செத்திக்க வேண்டியில்லை. நம்மள்ட்ட எதெல்லாம் பரிசுத்தம் குறைவாக இருக்குது அதெல்லாம் மாற்ற ஆரம்பித்து நமக்கு என்ன வந்துருங்க, பரிசுத்தம் வந்துவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் எழுதின புத்தகம் 22வது அதிகாரம் 15வது வசனம். பிள்ளைகளின் நெஞ்சியில மதியினம் ஒட்டி இருக்கும், அது தண்டையின் பிறம்பவனை. அப்போ யாருக்கிட்ட மதியினம் இருக்கா, யார் பிள்ளைங்கன்னா நம்ம தான் பிள்ளைங்க. அப்போ நம்மள்ட்ட என்ன இருக்குங்கிறாரு, ஒரு சில வேளை மதியினம் நம்மள்ட்ட இருக்கலாம். அப்போ என்ன செய்கிறார் ஆண்டவரே, அப்போ நமக்குள்ள ஏதாவது ஒரு தண்டனையை கொடுத்து என்ன பண்ணுவாருங்க, பிரம்பு வேணும். அடிக்கிறவன் அவர் தான், காயப்படுத்துகிறவன் அவர் தான், காயம் கட்டுகிறவர் தான். நல்லா அடித்து செம்மையாக அடித்து என்ன பண்ணுவார், ஒழுங்கு மரியாதையார். இனிமே அந்த பக்கம் போகவே கூடாது. ரைட் ஆண்டர், இனிமேல் போகவே இல்லை, போ. புரியுதுங்களா, நம்மளை தண்டித்து நம்மளை என்ன செய்கிறாருங்க, துரத்துறவர்களை தண்டித்து உள்ளே சேர்க்கிறவர் தான் ஆண்டவர். ஆமேன், அதுதான் அன்பு. அவர் முதல்ல அன்பை தேடி நம்மள்ட்ட பாவத்திலிருந்து கொண்டு வந்தார். இன்னும் நம்ம இடத்துல சில மதியினங்கள் இருக்கிறது, சில வேலைகளில் தண்டித்து நம்மளை ஆண்டவர் என்ன செய்யறார், திரும்ப உள்ளதான் கொண்டு வர வழியே தண்டித்து தூக்கி போடுறவர் இல்லை. நம்ம தண்டனை போடும்போது நம்ம என்ன பண்ணணுங்க, யோசிக்கணும். உபத்திரப்படுகிறது நல்லது, அதனால் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அப்போ நம்மகிட்ட கஷ்டம் வரும் பொழுது என்ன பிரமாணத்திலேருந்து தப்பிச்சிட்டேன், என்ன பிரமாணத்திலேருந்து நான் விலகி போயிருக்கிறேங்கிறத நான் அறிந்திருந்தேன், ஆனால் நான் தேவனுக்குள்ளாக உண்மையாக இருப்பேன். அல்லேலூயா, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உலகத்தில் ஒரு நல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம். அதுதான் நம்மள்ட்ட இருக்குது. இப்போ ஆண்டவர் பெத்தவர், அவர் மனசு எப்படி இருக்குங்க, பித்து மாதிரி இருக்குது. எப்படியாவது வந்துட போகிறானா, எப்படியாவது வந்துடுறான், இன்றைக்கி நான் வந்துடுவானா, நாளைக்கு வந்துடுவானா, ஐயோ இன்றைக்கி பாவம் செஞ்சுட்டானே, சரி இன்றைக்கி பாவத்தை மன்னிச்சிருவான், நாளைக்கு நான் திரும்பி பாவம் பண்ணுறான், இன்றைக்கி நான் மன்னிச்சிருவானா, இன்றைக்கி நான் சரியாக வந்துடுவானா, இப்படி நம்மளை எதிர்பார்த்து பித்து பிடிச்சி நிற்கிறாருங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த அனுபவத்தை யோசிச்சு பாருங்க. பெத்த மனம் பித்துங்கிற மாதிரி ஏசுனார் பித்து பிடிச்சி நிற்கிறாரு. எப்பா இன்னும் கொஞ்சம் காலதாமதப்படுத்துகிறேன், யாராவது வந்துருங்கப்பா, இந்த நிலைமையில தாங்க ஆண்டவர் நிற்கிறாரு. ஆனால் பிள்ளைகள் மனம் இன்னைக்கு கல்லாக இருக்கிறது.
வர பயப்படுறோம், ஆண்டவர்களை போறதுக்கு பயப்படுறோம். ஏன்? சொகுசான காரியங்களை பார்க்கிறோம். இல்லப்பா, நான் வழிதான் சரியான வழி, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனமாக இருக்கேன், என்னை எல்லாம் உன்னால வழி இல்லப்பா, நீ என்ன பார்த்து வான்னு சொல்லி ஆண்டவர் கதறிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் நாம் இன்னும் கல்லஞ்சர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, கல்லான இருதயத்தை சதையான இருதயமாக மாற்றும் என்று சொல்லி. ஆமே. இப்போ நமக்கு அப்போ தேவையானது என்னங்க? லூக்கா எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 41 42. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். அப்ப என்ன சொல்றாங்க? தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத. இன்னைக்கு நம்ம நிறையா கடவுளை குறித்து சொல்லும் பொழுது ரொம்ப அநேக காரியங்களை குறித்து என்ன செய்கிறாங்க? இன்னைக்கு கவலைப்பட்டு இருக்கோம். ஆண்டவருக்கு இது கொடுத்தா நல்லா இருக்குமா, காணிக்க கொடுத்துட்டா சரியாயிருமா? இல்லைங்க, இன்னைக்கு ஆண்டவருக்காக ஒரு பைபிள் வசனத்தை வாசிச்சா சரி. ஆண்டவருக்காக பைபிள் வசனத்தை வாசிக்கல, நமக்காக தான் பைபிள் வசனத்தை வாசிக்கிறோம். ஆண்டவருக்காக ஜெபம் பண்ணோம், ஆண்டவருக்காக ஜெபம் பண்ண, நமக்காக தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமே இல்லையா பிரதர்? நமக்காக தான் ஜெபம் பண்ணுறோம், நமக்காக தான் பைபிள் வாசிக்கிறோம். இல்லைங்களா? சபைக்கு போகிறது யாருக்காக? நமக்காக தான் போயிட்டு இருக்கோம். இன்னமும் ஆண்டவருக்காக போன மாதிரி இன்றைக்கி என்னமோ ஆண்டவர் நாங்கள் வரலன்னா ஆண்டவர் அப்படியே அனாதை மாதிரி நின்றுடுவார் நாம நினச்சிக்குவோம். ஐயா, ஆண்டவர்லாம் நீ தான் அனாதை. ஆமே. அப்போ அப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். தேவன் சொல்கிறார், தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு அது மரியாள் தெரிந்து வைத்திருக்கிறாள். அநேக காரியங்களை குறித்து நம்ம கவலைப்படுறோம். ஓ, அது செய்யலாமா ஆண்டவருக்கு, இது செய்யலாம். நீ எதுவும் செய்ய வேணாம்ப்பா, உட்காந்து பேசாமல் கேட்டுக்கிட்டு அவர்கிட்ட, அவர் என்ன பேசுகிறாரு நீ கேளு, கீழ்ப்படிஞ்சு நட. அது ஒன்றை தான் ஆண்டவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆமே. அவர் சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு போனால் போதுமானது. வாசிக்கலாம். 1 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவராகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறது. இப்போ என்ன சொல்கிறாரு? யார் சொல்கிறாங்க? அது யோவான் சொல்கிறாரு. நீங்கள் நாங்களாம் என்ன சொல்கிறோம்? எங்களோட நீங்கள் எப்படியா இருக்கணுங்க? அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நீங்கள் எங்களோட கூட ஐக்கியம்னா என்ன? அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஐக்கியம்னா எப்படி இருக்கணும்? ஐக்கியம்னா என்ன இருக்கும்? வாரத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போகுதா? அப்போ பைபிளில் போட்டிருக்கல, அனுதினமும் வீடுகள் தோறும் அப்பம் விட்டு, அதான் ஐக்கியம். எப்பப்பெல்லாம் பிரேயர் நடக்குதோ எல்லா நேரத்திலும் என்ன பண்ணுறாங்க? சபையார் பூரா கூடி வந்துட்டு இருக்கிறாங்க. அதாங்க ஐக்கியம். அப்போ அதை தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருங்க அவரு? இல்லை, நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளராகும்படிக்கு நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறது. நீங்கள் என்னோட ஐக்கியமாக இருக்கணுங்கிற கண்டதையும் கேட்டதையும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஏன்னு தெரியுமா? எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவர் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும். இப்போ எங்கே இருந்துருக்குது இவங்க ஐக்கியம்? இப்போ யோவானுடைய ஐக்கியம் எங்கே இருக்குது? பிதாவோடும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும். அப்போ யோவானுடைய ஐக்கியம் இருந்துச்சுன்னா அந்த ஐக்கியத்தில் பிதாவோடும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியம் இருக்கும். நீங்கள் ஐக்கியத்தை மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா, உலகத்தோட ஐக்கியம் வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன இருக்காதுங்க? ஆமே. அங்கே அன்பு இருக்காது, தேவனுடைய அன்பு அங்கே இருக்காது. அப்போ ஐக்கியம் என்பது தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கிற காரியங்கள் தான். ஆமே. அந்நிய நுகத்தில் அவிசுவாசுடன், என் ஃப்ரெண்டு தாங்க, ஆனால் அவன் தண்ணி அடிப்பான், இருந்தாலும் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட். நல்ல தண்ணி அடித்தானா உன் ஃப்ரெண்டே கிடையாது, பாய்சன் தான். ஆமே. ஒன்று அவனை மாற்று, ஏன்னா அவன் பாவி இல்லை, அவன் வரலாம் போகணுமா வேணாமா? நீ அவனை மாற்றாம நீ அவனோட கூட போய் நீ சேர்ந்து என்ன செய்யக்கூடாதுங்க? அப்போ யார் ஜெயிச்சது? அவன் ஜெயிச்சிட்டான். என் நண்பன் தவறானவன், விக்கிரக ஆராதனைக்காரன். நான் அவன் கூப்பிட்றான், வாடா என் வீட்டுக்கு வா, நான் கொஞ்சம் நேரம் இன்றைக்கெல்லாம் இப்போ ஃபங்க்ஷன் இருக்குது வாடான்னு சொன்னால், நான் போனேன்னு சொன்னால் அவனுக்கு நான் ஐக்கியம் ஆகிட்டேன். பிசாசு சொல்கிற வார்த்தையை நான் கேட்டுட்டேன். ஏன் அவன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க மறுக்கிறான்? அப்போ நம்ம எங்கே கீழே இறங்கிட்டோமே? ஆண்டவர் மேல் ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கி இருக்கிறார். நம்ம சொல்கிறத அவங்க கேட்கணும். ஆமே. ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிங்க 1 யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 3:16க்கும் 1 யோவான் 3:16க்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு. ஆமேன். நான் சொல்கிறது புரிஞ்சுச்சா? யோவான் 3:16க்கும் யோவான் 1:16க்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு. வாசிங்க 1 யோவான் 3:16க்கும் வாசிங்க.
அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இயேசுவுடைய அன்பு எதனால தெரிஞ்சிருக்கீங்க? அவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்காக அவர் செத்ததினால நம்ம மேல ஆண்டவர் அன்பு எப்படி வச்சிருக்கிறாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம அதை பற்றியே கவலைப்படல. ஈஸ்டரில் கொண்டாடிட்டு தெரியுறோம். ஆமாம், நம்ம பிறந்தது கொண்டாடுறோம், செத்தது கொண்டாடுறோம், நடந்தது கொண்டாடுறோம், எல்லாத்தையும் கொண்டாடிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதற்கான ஆண்டவரே நீ எனக்காக செத்தீர் என்று சொல்லி அந்த காரியத்தை நம்மளால் என்ன செய்ய முடியல. கலாத்தியர் 2:20 வாசிங்க. சரி, அதுக்கு மேனா 1 யோவான் 4வது அதிகாரம் 8-10 வாசிங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே. பாருங்க, தேவன் எப்படியா இருக்கிறாங்க? அன்பாக தான் இருக்கிறாரு. யாராவது அவரை பார்த்து என்ன செய்யக்கூடாதுங்க? அன்பில்லாதவன் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அவரே சொல்றார், நான் அன்புள்ளவனாக இருக்கிறார், நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அப்ப கடவுள் நம்ம மேல இருக்கிற அன்பை வெளிப்பட்டதுக்காக இயேசு கிறிஸ்துவை, இப்ப தெரியுதா நான் சொன்ன வார்த்தைய? ஆண்டவர் அன்பு செலுத்தினதுனால தான் இங்க வந்தார் உலகத்துல. ஆமே, அவரு ஒரு பாவத்தை நீக்கிறதுக்காக வரல, நம்ம மேல அன்பு இருந்தது. அதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். குமாரனை நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, நாம அவர் மேல அன்பு வச்சதுனால இல்லை. நம்ம தான் ரொம்ப அன்பு பயங்கரமாக வச்சுருப்போம்ல. ஆமாம், நான் அவர் மேலே அன்பு வச்சுருந்தா என்ன பண்ணணுங்க? அப்படி போட்டிருக்கா பைபிள்? என்ன போட்டிருக்கு? செவி சாய்க்கணும். பைபிள் என்ன போட்டிருக்குண்ணே? வசனத்தை கை கொள்ளணும். அப்புறம் இல்லை, வசனம் ஏதாவது இருக்கா அதுக்கு? அப்படி போட்டிருக்கா? இல்லை, வசனம் யோவான் 14, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் நான் கற்பனைகளை கை கொள்ளுவான், நாங்கள் அவனிடத்திலே பிரியமாக அப்படி தானே போட்டிருக்கு. அவங்களோட வாசம் இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்களா அதை? பாருங்க, இப்போ தெரியுது அன்பா இருக்கிறேன்னு என்னன்னு. அன்பா இருந்தால் என்ன பண்ணணுங்க? அவரை எப்படி உயிரை விட்டாரு. நான் ஆண்டவர் மேல் அன்பா இருந்தால் என்ன பண்ணணுங்க? கற்பனைகளை கை கொள்ளுங்க, ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, அவ்வளோதாங்க. ஆண்டவர் உங்க மேலே அன்பா இருந்ததுக்கு செத்தாரு, பாவங்களை நீக்கினாரு. நீங்க ஆண்டவர் மேலே அன்பா இருந்தால் என்ன செய்யுங்க? வசனத்தை கை கொள்ளுங்க. இதுக்காண்டி பாத யாத்திரைலாம் தேவையில்லை. ஆமே, ஆமாம், அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் போட்டுக்கிட்டுலாம் போய் நம்ம வேஷம் போட்டுக்கிட்டுலாம் அவர் ஆண்டை என்ன செய்ய முடியாது? ஏச்சனாதிர ஏமாத்தலாம் முடியாது. அவங்க சொன்னார் இல்லையா, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினாலே பிசாசு உன்னை தெரியவே தெரியலையாப்பா அரியன்றாரு. அதுக்கே அரியன்ற நமக்கு என்ன ஆக போதோ? பச்சை மரத்திற்கே இந்த நிலை என்றால் பட்டை மரம் என்ன நிலை ஆகும்? சரி, சோத்திரம்டா. அதை வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 16-17 வசனங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ, யாருன்னு பத்தி பிரச்சனை இல்லைங்க, யாரு வேணாலும் விசுவாசிக்கலாம். விசுவாசிக்கிற எவனோ அவன் ஒரு நாள் கெட்டு போகாம பரலோகத்துக்கு போகும்படிக்கு அவர் இந்த உலகத்தில் தந்து இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, யாரும் கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் அன்பு செலுத்தி பிதா குமாரன் என்ன செஞ்சார் நமக்கு? அப்ப ஆண்டவர் உலகத்தில் கொண்டு வந்தது அப்பத்துக்காக அல்ல, நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறது தான் வந்திருக்கா. இதை நம்ம புரிஞ்சுட்டா போதும். நம்ம ஜபங்கள்லாம் எப்படி இருக்குன்னு நான் எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணி, 1 மணி நேரம் என்னங்க ஜோம் பண்ணியா? என் வீட்டுக்காரருக்காக ஜோம் பண்ணேன், என் பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணேன், என் வசதிக்காக ஜோம் பண்ணேன், வாய்ப்புக்காக. இதை தான் 1 மணி நேரமாக ஜோம் பண்ணியா? ஆமாம், இதெல்லாம் ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும்பா. உனக்கு தேவை என்னது என்று தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? காக்கைக்கே அதை கொடுக்குறாரு இல்லைங்களா? மனிதனை இவ்வளோ தூரம் அழகாக உண்டாக்கின ஆண்டவர் பறவையை பார்த்து சொல்கிறாரு, அதுக்கே நான் இப்போ கொடுக்குறேன், உனக்கு நான் தரமாட்டேனா? நீ முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை போய் தேடுங்கப்பா. ஆமே, அவர் எதை தேட சொல்கிறார் பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை தேடுங்கள், ஆண்டவருடைய வசனத்தை தேடுங்கள்,
ஆண்டவருடைய சபை ஐக்கியத்தை தேடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மை உண்டாகும். ஒரு நாளும் உங்களுக்கு தேவையில் ஆண்டவர் ஒரு நாளும் பூர்த்தி பண்ணாமல் இருக்க மாட்டார். எதை வேலையில் கொடுக்கணுமோ அதை தான் கரெக்டாக அந்த நேரத்தில் என்ன செஞ்சு வருங்க கொடுப்பாரு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருங்க. அவ்வளோதான் சொல்கிறார் ஆண்டவர். தொடர்ந்து வாசிங்க. அதில் 17, உலகத்தினை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தன்னுடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல். அப்போ நியாயம் தீர்க்கிறதுக்காக கூட இந்த இடத்த உலகத்தை என்ன செய்யலாங்க அனுப்பாம அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படியாதுக்காக அவரை பாருங்க உலகத்தை அழிக்கிறதுக்கோ கெட்டு போகிறதுக்கோ நாசமாக போகிறதுக்கோ ஒரு நாளும் இயேசு வரவில்லை. தேவன் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்து தான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே அப்படின்னு சொல்லி தான் ஏதேன் தோட்டத்தில் இழந்த தன்னுடைய பிள்ளைகளை தேடும்படிக்கு ஆவலாக பித்து பிடிச்சி என்ன பண்ணாருங்க தான் குமாரனை உலகத்தை நீ செத்தாலும் பரவாயில்ல அவங்களெல்லாம் கொண்டு வந்து என்னிட சேர்த்துருன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிருக்காரு பாருங்க. அந்த அன்பை நீங்கள் உணர்வீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அது இல்லாமல் ஆண்டவர் இது கொடுப்பாரு அது கொடுப்பாருங்கிற ஐயோ இந்த காரியமே வேணாங்க உங்களுக்கு. அதெல்லாம் தன்னால் வந்து சேர்ந்துடும். நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பாடு எப்போ கொடுக்கணும்னு யாராச்சும் அந்த பிள்ளை வந்து கேட்குதா? கை குழந்தைக்கு எப்போ பால் குடிக்கணும்னு அது கேட்டுக்குதா? எனக்கு பால் கொடுன்னு கேட்குதா? அது கரெக்டாக ஒரு கொஞ்சம் நேரம்னா கொடுத்துருவோம். அது கேட்கலனான்னு கொடுத்துருவோம். அதுக்கு சட்டி போடணுன்னா கூட அதுக்கு போட தெரியலன்னா கூட நம்ம என்ன பண்ணுறோங்க போட்டு விட்றோமா இல்லையாங்க? அதுக்கு தேவையெல்லாம் நமக்கு தெரியுதா இல்லையாங்க? அப்போ நமக்கு தேவை ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அதை விட்டுருங்க. இனிமேல் உங்களுக்கு என்ன தேவைங்கிற ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் ஒரு வாட்டி சொல்லிவிட்டு பேசாமல் விட்டுருங்க. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படிஞ்சு நடக்க ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இனி நான் அல்ல என்னில் ஆண்டவரை பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் ஒரு நாளும் அப்பத்திற்காக இறந்து திரிகிறது. வேதத்தில் சொல்கிறது நீதிமான் ஒருவேளை அப்பத்திற்காக இறந்து திரிகிறதை நான் காணேன் என்று சொல்கிறாங்க. நம்மளாம் நீதிமான்ங்க. ஒரு நாளும் இறந்து திரிகிறத ஆண்டவர் ஒரு நாளும் காண முடியாது. நம்ம எல்லாவற்றிலும் ஆண்டவர் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அப்படித்தானுங்க. ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் பூமியுடைய வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும். பூமியில் வம்சங்கள்லாம் நமக்குள்ளாக தான் ஆசீர்வதிக்கிறார். அப்போ நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த கெப்பாசிட்டிலேருந்து இறங்கிறாதீங்க. ஆமே. நம்ம எல்லாம் நீதிமான், நம்ம எல்லாம் பரிசுத்தவான் இல்லைங்க. நான் எனக்கு கொஞ்சோண்டு நான் கொஞ்சம் பாவம் எனக்குள்ள, அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க கொஞ்சோண்டு ஆண்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அதெல்லாம் என்ன பண்ணுவாருங்க தட்டு தட்டி எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாருங்க. நம்ம டெய்லி குளிக்கிறோமா இல்லைங்க? எதுக்கு குளிக்கிறோம்? ஏசியில் உட்காந்துருன்னு எங்கேயாவது காற்று போகுமா? அழுக்கு படியுமா? இப்போ அவங்களும் குளிக்கிறாங்களே ஏன்? ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு. அதுதான் நம்ம அறிக்கை. நீங்கள் எப்பப்போ ஃப்ரெஷ் ஆகிக்கணும்னா என்ன பண்ணணுங்க? ஆண்டவரே என்ன மன்னியும், ஏதாவது இருக்கிறதா பார்த்துங்க, ஏதாவது இருந்தால் தட்டி விட்டுருங்க. புரியுதுங்களாங்க? இதுதாங்க நம்ம செய்ய வேண்டிய வேலை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் இந்த உலகத்திற்கு வந்தது நம்மேல் வைத்த அன்பு. அந்த அன்பின் நிமித்தமாக நம்முடைய பாவங்களை நீக்கி தேவ ராஜ்யத்தில் தேவனோடு கூட நம்மளை இணைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த தேவ அன்பை நம்ம ருசித்து பார்க்க நம்முடைய வாழ்க்கை மேன்மையான ஒரு நிலைக்கு நம்மை ஆண்டவர் கொண்டு சேர்ப்பார். ஹல்லேலூயா. வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் மேலானவைகளை சிந்திங்கள். ஆமே. கீழேயே ஆடு மாடு கோழி வீடு வாசல் இதையே தேடிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் மேலே பரலோக ராஜ்யம் வரங்கள் கிரியைகள் கிருபைகள் இப்படி மேலானவைகளை சிந்திங்க. இல்லைங்களா? அப்படித்தானே பைபிள் இருக்கு. நீங்கள் உலகத்திற்குள்ள மேலானவைகளை நாடுங்கள். மேலானவைகளை நீங்கள் சிந்திக்கிங்க. இதெல்லாம் நமக்கு எப்போதுமே நமக்கு ஆண்டவர் கொடுத்துருவார். மேலே மட்டுமே நீங்கள் என்ன செய்யுங்க தேடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமே. ஜெபிப்போமா?